அதாவது எஃப்ஐஆர்ல கூட பேரை நேரடியாக போடக்கூடாது, அது வெளியில் ப்ரெஸ்ஸுக்கு கூட தெரியக்கூடாது. ஆனால் இங்கே என்ன ஆகுது, லீக் ஆகுது, கசியுது. அதில் ரெண்டு விதமாக யோசிக்கணும். ஒன்று வந்து அந்த பெண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்ணே இந்த வழக்கு வேண்டாம் அப்படின்னு பின்னோக்கி ஒதுங்கிக்கிறதுக்காக இதை செஞ்சாங்களா, எல்லா கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு. இது சாதாரணமாக லீக் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. லீக் ஆகுற அளவுக்கு கவர்மெண்ட் வந்து நிர்வாகம் இருக்காப்போ இல்லை, அதை ஒத்துக்கணும். எதுவும் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கும் விழாவை நடத்திக்கிட்டு ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திராவிடம்னு பேசிக்கிறீங்க. உங்கள் திராவிடத்தில் எங்கள் பெண்களுக்கு வந்து இப்போ வெளிலே போக முடியலையே. ஒரு காம்பவுண்டு செவரு எடுத்த ஒரு காலேஜுக்குள்ளேயே ஒரு படித்த பொண்ணுக்கு இந்த நிலைமை ஏற்படுதே. இதுதான் நீங்கள் வந்து திராவிட ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு நிற்கிறீங்க. இப்போது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்க முதல் பிரச்சனை என்ன அப்படின்னு பாருங்க. இதோடைய ஆரம்பம் என்னன்னு கவனிச்சிங்கன்னா, அதுக்கு ஒரு துணைவேந்தர் இருந்திருக்கணும். துணைவேந்தர் இல்லாம இந்த யூனிவர்சிட்டி இப்ப இயங்கிட்டு இருக்கு. அப்ப யாரு பொறுப்பு ஏத்துக்குவாங்க, அங்க உள்ள பிரச்சனைகளை யார் அணுகுவாங்க அப்படிங்கறதே தெரியாம இருக்கு, முடிவெடுக்க முடியாம இருக்கு. இதே போல இன்னொரு 5 யூனிவர்சிட்டியிலையும் துணைவேந்தர் இன்னும் போடலை. உடனடியாக முதலமைச்சர் வந்து துணைவேந்தர் நியமிக்கிறத உடனடியாக செய்யணும். ஏன்னா அங்க வந்து நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இது மாதிரி நிறைய நடந்திருக்குன்னு வேற சொல்றாங்க. வெளியில பேசும்போது எல்லாரும் சொல்றாங்க. அதனால தீவிரமா இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டி ஆகணும். இது ஏன் முதலமைச்சர் வந்து ஆமை வேகத்துல செயல்படுறாருன்னு எனக்கு தெரியல. இதுவே அம்மாவா இருந்தா நடக்கிறதே வேற. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல இன்னொரு ஆளு சாருங்கிற ஆள் இருக்கிறது சொல்லிட்டு எதிர்கட்சி விமர்சனம் பண்றாங்க. சரிங்க, அது வந்து ஆணையர் வந்து இங்க பாத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பாக்குறாரு ஒன்னும் தெரியல. இங்க தமிழ்நாட்டில் வந்து தனியா நம்ம அரசாங்கமே, அதாவது தமிழக அரசாங்கத்திலேயே மகளிர் ஆணையம் இருக்கு. அவங்கெல்லாம் ஏன் உடனே போகல, உடனே பார்க்கல, என்ன காரணம்னே தெரியலையே. நான் வந்து அறிக்கை கொடுக்கும் போதே சொன்னேன், தேசிய மகளிர் ஆணையம் இதுல தலையிட்டாகணும் அப்படின்னு. அவங்களும் வந்து பார்த்துட்டாங்க, டெல்லியிலேருந்து வந்து பார்க்குறாங்க. இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்காக செயல்படுற தமிழக அரசு நடத்துற மகளிர் ஆணையத்திலிருந்து யாரும் அந்த கேட்டுக்குள்ளே போகல. எதனால போகல, அதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, மொத்தத்துல வெளியில பார்க்கும்போது இதுல ஏதோ திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கறதான் எல்லாரும் சொல்றாங்க. நிச்சயம் இருக்கு.